நில்லுங்க நில்லுங்க, தலைவரே நில்லுங்க. என்னப்பா திடீர்னு எதுக்கு வண்டிக்கு முன்னால வந்து கையை நீட்டிக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த கேட்டீங்களா இல்லையா? என்ன விஷயம்ப்பா கேட்கணும்? என்ன தலைவரே, அதுக்குள்ள இப்படி மறந்துட்டீங்களா? அதான் சொன்னனே, அந்த பொண்ணு விஷயம், அது கேட்டீங்களா இல்லையா? எந்த பொண்ணு விஷயம்? அந்த சில்பா விஷயத்த கேட்டீங்களா இல்லையா? ஓ அதுவா? இல்லப்பா, இன்னும் கேட்கல. என்ன தலைவர் என்னாச்சு இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? கேளுங்கன்னு சொன்னேன். நான் உங்க பின்னாலேயே விரட்டிக்கிட்டு அலையுதேன், நீங்க அதை போய் கேட்க மாட்டேங்கிறே. கொஞ்சம் வேலையா இருக்கேன், ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்டு சொல்லுது என்ன? அப்படி என்ன வேலையா இருக்கீங்க? கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போகுது? இங்க பாருப்பா, என் மகளுக்கு வர்ற வெள்ளிக்கிழமை வளகாப்பு வச்சிருக்கேன். அந்த வேலையில பிஸியா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால இப்போதைக்கு என்னால் எதுவும் பேச முடியாது. ஒரு 2-3 நாள் பொறு, நான் அதுக்கு பிறகு உனக்கு பேசி சொல்லுதே. வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களா? சாரி தலைவரே, நான் தான் அது தெரிஞ்சுக்கிடாம வேகமாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா, நான் உனக்கு பேசிட்டு சொல்லுது என்ன? அப்படிலாம் பேசாமல் விட்டுற மாட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சில்பாவை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. சரியா? நான் உனக்கு பேசிட்டு சொல்லுதேன். சரி அண்ணாச்சி, நான் போயிட்டு வரேன்னு. சரிப்பா, பார்த்து போ. சரி, இவர் போய் மெதுவாக சில்பாட்ட பேசட்டும். அதுக்குள்ளே நம்ம வீட்டில் உள்ள ஆள்கிட்டலாம் நம்ம பேசி சம்மதம் வாங்கி வச்சிருவோம். எம் 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 பழம் நல்ல தேனா இருக்கே. சரி, இன்னொன்று எடுத்து திம்பு. எம் 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 இதை எடுப்போம். இதில் தான் விதை கொஞ்சம் குறைய இருந்த மாதிரி இருக்கு. ராதா, சாப்பாடு ரெடி ஆயிட்டா? சாப்பாடா? என்ன இந்த மனுஷன் திடீர்னு சாப்பாடு கேட்காரு? எனக்கு சாப்பாடு செய்யணும்னு மறந்தே போயிட்டேன். இந்த பழத்தை தின்னுட்டு அப்படியே உட்காந்துட்டேனே. சீக்கிரம் சோத்த வையி, சாப்பிட்டு போகணும். ஏங்க, கை காலு உடம்பெல்லாம் வலிக்குங்க. கழுத்து வேற வலிக்கி, தலை வேற வலிக்கி, இடுப்பு வேற வலிக்கி, தாங்க முடியலங்க. முதுகு வலி வேற வந்துட்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோமா? எம் 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 சோறு பொங்கலையா? ஏங்க, அதான் மேலுக்கு முடியலன்னு சொல்லுதமில்ல. கை காலு வலி தாங்க முடியலங்க. கை காலு இடுப்புன்னு எல்லாத்துக்கும் வலி வருது, இந்த வாய்க்கு மட்டும் ஒரு வலி வரவே மாட்டேக்கே. பாப்புக்குட்டி, அம்மா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க தங்கம். அம்மா. அப்படித்தான் அப்படித்தான். தங்கக்குட்டி சொல்லுங்க சொல்லுங்க. பாருங்க, பாட்டி வந்திருக்காங்க. பாட்டி சொல்லுங்க. எம்மா, என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாமட்டி, பிள்ளைய வேணா என்கிட்ட தாரியா? எதுக்குமா? நானும் ஜியா குட்டியும் விளையாண்டுட்டு இருக்கோம். உனக்கு வருத்தமா இல்லையா? எதுக்குமா வருத்தப்படணும்? நீ வந்து ஒரு நாள் ஆயிட்டு, இன்னும் மருமகன் உன்னை கூப்பிட வரல. அதை நினைச்சு உனக்கு கவலையா இல்லையா? ஏம்மா, அவர் எதுக்கு என்னை கூப்பிட வரணும்? நான் தான் கோச்சிக்கிட்டு வந்தேன். நான் போக மாட்டேன். ஏமா அப்படி பேசுதே? அதானே உன் வீடு, நீ அங்கே இருந்தால் தான் மதிப்பு. அப்போ இது யார் வீடுமா? சொந்தக்காரங்க வீடா? வீடுன்னா சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யுமா. அதுக்குன்னு உடனே சண்டை போட்டுக்கிட்டு ஓடி வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை விட்டு கொடுத்து தான் போகணும். விட்டு கொடுக்குற விஷயத்துக்கு தாம்மா விட்டு கொடுக்கணும். சும்மா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என் சுயமரியாதையெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. அவர் சம்பாதிக்கிற துட்டு உனக்கு காணலையாக்கும். ஏம்மா, நீ என்னம்மா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் துட்டை பற்றி பேசலை. துட்டுக்காண்டி ஒன்றும் நான் வேலை செய்யலை. சரியா? அவருக்கு உதவி செய்யணுமேன்ட்டு தான் முதல்ல வேலையை ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து என் சுயமரியாதை விஷயமா போயிட்டு. துட்டுக்காண்டி சேனல் ஆரம்பிக்கலைன்னா கழுதியை தூக்கி போட வேண்டியதானே? மாப்பிள்ளை முக்கியமா, உனக்கு சேனல் முக்கியமா? பிரச்சனை அது கிடையாதும்மா. ஊரில் இருக்கிற ஆம்பளைங்க பூரா ஒன்றா சேர்ந்துக்கிட்டு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு பொம்பளைங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுதாங்க. அது என் கண்ணு முன்னால் நடந்துச்சு. அதனால அதை நான் தட்டி கேட்டேன். ஆனால் அப்படிலாம் கேட்கக்கூடாது, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அது அவங்க இஷ்டம், நீ போய் எதுக்கு கேட்க அப்படின்னு இவர் சொல்லுதாரு. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கிட முடியாது. என் கண்ணு முன்னால் யார் யாரை பற்றி தப்பாக பேசினாலும் நான் போய் கேட்கத்தான் செய்வேன். அதுக்குன்னு எல்லாரையும் போய் நம்ம திருத்த முடியுமா? நான் என்ன ஊர் ஊராக போய் திருத்திக்கிட்டு அலைய போகிறேன்னா சொல்லுதேன். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே அவங்க. சேகரண்ணே, அலெக்ஸண்ணே, நம்ம தலைவர், இவங்கள தானே நான் சொன்னேன். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? அவங்களும் சும்மா கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தப்பு தானே? அவங்க ஒவ்வொருத்தரையும் போய் தனித்தனியாக நான் பேட்டி எடுத்து பாருங்கள், சேனலில் போடுதேன். என்னத்தையாவதுக்கு இருக்க மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காத. மருமகன் கொஞ்சமாட்டு உன் மேலே இருந்து கோவத்தை குறைச்சிட்டு வருவார். அந்த நேரத்தில் எனக்கு எடுத்து விட்டுறாத. இப்போ என்ன உனக்கு அதான் பிரச்சனையா இருக்கோ? அந்த மனுஷன் வந்து என்னைய கூட்டு போகணும், அதுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், அதானே நினச்சிக்கிட்டு இருக்க?
ஆமாடி, பெத்த பிள்ளை வாழ்க்கையை நினைச்சு அம்மா கவலைப்படக்கூடாதா? கவலைப்படுமா, நீ நல்லா கவலைப்படு. ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அந்த மனுஷனே வந்து கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். நான் இன்னுமே இங்கே தான் இருப்பேன். உங்ககிட்டலாம் பேச முடியாதுமா, நீ இப்படியே கெட, நான் போகிறேன். இவன் என்னைக்கு தான் திருந்துவான்னு தெரியல. பாத்தியா ஜியா குட்டி, பாட்டிக்கு எப்பவுமே அம்மாவோட உங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு ஏண்டுக்கிட்டு தான் பேசுவாங்க. நீயாவது அம்மா அம்மான்னு அம்மா கூடயே இருமா. அடுத்தவங்கள நம்பாதென்ன, அம்மாவை நம்பு. அம்மா உன்னைய நல்லா பார்த்துக்கிடுவேன். சாயந்தரம் அம்மா உன்னைய கடைக்கு கூட்டு போகிறேன்னு, அப்படியே பார்க்குக்கு போயிட்டு நம்ம ஜாலியாக ஊஞ்சல் விளையாண்டுட்டு வருவோம். மருமகேன்னு இவங்க தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதாகல்ல. ஆனால் அந்த மனுஷனுக்கு கொஞ்சமாட்டி என் மேலே பாசம் இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருப்பாரு. நெட்டம்மா, என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல, நம்ம வீட்டுக்கு வா, நான் இன்னும் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் வரவே இல்லையே. அவருக்கு அவர் மரியாதை முக்கியம்னா எனக்கு ஏன் மரியாதை முக்கியம்? நான் எப்படி போவேன்? இப்ப தக்காளி இருந்தாதான் குழம்பு வைக்க முடியும். இந்த பையன் வாங்க போனா எங்க போனானே தெரியலையே. இல்ல சிவா, எங்களே போயிட்டே, கொஞ்சம் சீக்கிரம் வாயே. கிடைச்சதா? எம்மா, அந்த சுப்பத்த வீட்டில் தக்காளி இல்லையாம். அப்ப அந்த பார்வதி கிட்ட கேட்க வேண்டியதானே? அவகிட்டையும் கேட்டம்மா, அவகிட்டையும் தக்காளி இல்லையாம். இல்லன்னு சொல்லுதாளுகளுக்கும் சரியான கஞ்ச பிசுனாரிகளா இருக்காளுங்க. தக்காளி இல்லாமல இல்லன்னு சொல்ல மாட்டாளுங்க, வச்சிருப்பாளுங்க, வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்லுவாளுங்க. ஒரு 2 தக்காளியை கொடுத்தா என்னையா குறைஞ்சா போயிட போறாளுங்க. ஏம்மா, இப்போ என்னம்மா செய்ய? அவளுக்கெல்லாம் தரமாட்டாளுங்க. சரி விடு, நீ போய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 தக்காளி எடுத்துட்டு வா. என்ன இந்த பிள்ளை 2 நாளா போனே அடிக்க மாட்டேக்கி, என்னாச்சுன்னு ஒண்ணு தெரியலையே. ஹலோ செல்பாக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்க மாட்டி. நீ ஏன் 2 நாளா போன் அடிக்கல? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, குமாருக்கு கொஞ்சம் லைட்டா காய்ச்சலா இருந்துச்சு, அதான் போன் அடிக்கல. உனக்கு சளி பிடிச்சிருக்கு போலயே, தொண்டை கரகரன்னு இருக்கு. ஆமாக்கா, பனியில நிறைய நனைஞ்சிட்டோம்ல, அது கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. அதுக்கு தான் அப்பமே சொன்னேன், பனிக்குள்ள வெளியே அலையாதீங்க, ரூமுக்கு போங்கன்னு. கேட்டீங்களா 2 பேரும்? சாரிக்கா. சரி, எங்க பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருந்தா போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டோம்க்கா. நேத்தே நான் குமார கூட்டிட்டு போனேன், 2 பேருக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம். டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, சரியா? வெளியே போய் அலையாதீங்க. ஒரு 2 நாளைக்கு பேசாம ரூம்லயே கிடங்க. சரிக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்க மாட்டி. எனக்கு என்ன குறைச்சல்? இங்க என்ன பனியா பெய்யுது? நான் நல்லா இருக்கேன். இங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு வெயில் போட்டு கொளுத்தி எடுக்கு, வெளியவே போக முடியல, ஒரே வெக்கையா இருக்கு. அதுக்கு தான் வீட்டுல ஒரு ஏசி போடுவோன்னு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? ஏசி எல்லாம் கிடக்கட்டும், உங்க 2 பேருக்கு வீடு பார்த்தாச்சு. வீடு நல்ல பெரிய வீடா இருக்கு. 2 பேர் வந்த உடனே வீட்டுக்கு போயிட வேண்டியதா? அக்கா, அப்ப நம்ம எல்லாரும் புது வீட்டுக்கு போறோமா? சூப்பர். நம்ம எல்லாரும் போலட்டி, நீங்க 2 பேரும் தான் போறீங்க. உங்க பொருளை பூரா கொண்டு அந்த வீட்டுல அடுக்கி போட்டுட்டேன். வீடு நல்ல சூப்பரா இருக்கு. நீங்க போக வேண்டியது மட்டும் தான் பாக்கி. வந்த அன்னைக்கு பாலை காய்ச்சிருவோம். என்னக்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க ஒண்ணு தனியா இருக்க கூடாது, நீங்க என் கூட தான் இருக்கணும். கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. கல்யாணம் ஆன பிறகு நீ உன் புருஷன் கூட தான் இருக்கணும், என் கூட எப்படி இருக்க முடியும்? நீங்க என்னை விரட்டி விடுறதுலே குறியா இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. அப்படியெல்லாம் இல்லட்டி, நீ எப்பவுமே என் தங்கச்சி, நீ மட்டும்தான் எனக்கு இருக்க. நான் அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன். நான் இங்கதான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சரிக்கா, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிடலாம், சரியா? சரிட்டி, நான் இதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீ வா, வந்த பிறகு எல்லாத்தையும் பேசிக்கிடுவோம். குமார நல்லா பாத்துக்கோ, நீயும் மாத்திரையை போட்டுட்டு பேசாம தூங்கு. சரிக்கா. சரி, நான் போனை வைக்க, நாளைக்கு கூப்பிடுதேன். சரி, இந்த துணி பூரா காஞ்சிட்டு இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் மடிச்சு போடுவோம். வந்துட்டாரு. வரட்டும். நேத்து செல்வியும் மாலாவும் போய் இவரை நல்லா வம்பிழுத்து விட்டுட்டு வந்துட்டாளுங்க. இன்னைக்கு நம்ம 2 பேரும் பார்த்துக்கிடுவோம். பிறகு நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரம் நம்ம புக்கவை தாத்தாவே லட்சுமி அக்காவே அனுப்பி விடுவோம். சரி ராதா ஆண்டி. ஏம்மா, நீ ஆண்டின்னு சொல்றத முதல்ல நிறுத்துமா. சரி ஆண்டி, இனிமே ஆண்டின்னு சொல்ல மாட்டேன் ஆண்டி. கடவுளே, அவளே சொல்லியிருந்தா கூட ஒரு தடவை தான் சொல்லியிருப்பா. நான் சொல்லாதன்னு சொன்னதுக்காண்டி 3 தடவை சொல்லி காட்டுதா. சித்தி, நான் கிளம்புறேன், என்ன போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. மத்தியானம் வீட்டுக்கு வர முடியுமா?
உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சுட சுட சோறு பொங்கி வைக்கேன் சித்தி. வந்து சாப்பிட்டு போறியா? வேண்டாம் சித்தி, நான் என்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வந்தேன், நான் ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கிடுதேன். நீ சித்தி கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிட்டு. உனக்காண்டி சித்தி ஆசையாக செஞ்சு வைக்கலான்னு பார்த்தேன். சுட சுட ஒரு வாய் சாப்பிடுவியே. சரி, வர முடிஞ்சா வா, இல்லைன்னா சாயந்தரம் வா. வந்து சூட சாப்பிடு. சாயந்தரம் உனக்காண்டி சூட சோறு பொங்கி வைக்க. சரி சித்தி, நான் போயிட்டு வரேன். வழியில் எங்கேயாவது அந்த நெட்டக்கோக்க பார்த்தீங்கன்னா பேசாதன்னு, பார்க்காத மாதிரி போயிரு. அவன் நிற்பா, வேணுக்குன்னே வந்து உன்கிட்ட பேசணும்னு வருவா. பேச்சு கொடுக்காத, நீ பாட்டுக்கு போயிரு. யாரை சொல்லுதீங்க? பாத்தியாட்டி, நெட்டச்சியை பற்றி தான் பேசுதாங்க. இவர் யாரோ தெரியாத மாதிரி யாரை சொல்லுதீங்கன்னு கேட்காரு. சீ, இவ்வளோ மோசமாவா இருப்பாரு? யாரை சொல்லுதேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம வீட்டில் கொஞ்ச நாளாக ஒருத்தி இருந்தாலே, இருந்துக்கிட்டு நம்ம வீட்டை பூரம் குடியே கெடுத்துட்டு போனாலே, அவளை பற்றி தான் பேசுதே. சித்தி, முக்கியமான மீட்டிங் விஷயமா ஆபீஸுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னைக்கு வேற ஏதாவது சொல்லி என்னை தொல்லை பண்ணாதீங்க சித்தி, நான் போயிட்டு வரேன். பொண்டாட்டியை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. வாங்க ராதாக்கா, போய் என்னன்னு கேட்போம். பொண்டாட்டியை வீட்டை விட்டு விரட்டி விட்டது காணாதுன்னு யாரையோ பேசுற மாதிரி பேசுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல? எவாடி அது என் வீட்டு முன்னால வந்து கத்திக்கிட்டு இருக்கிறது? வீட்டுக்கு சொந்தக்காரியை விரட்டி விட்டுக்கிட்டு என் வீடுங்கீங்க? இது என் பிள்ளை வீடு, அப்ப என் வீடு தானே. வீட்டு வாசலுக்கு கூட வரவிட மாட்டேக்காங்களே. எப்போ வெளியே வந்தாலும் யாராவது 2 பேர் வந்து பிடிச்சிக்கிட்டுதாக. ஐயோ கடவுளே, நான் என்னதான் செய்ய? ராமு ப்ரோ, கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டீங்க. நெட்டச்சி உங்களுக்காண்டி என்னெல்லாம் செஞ்சிருப்பா. அவளை கொஞ்சம் கூட நீங்கள் மதிக்கவே இல்லைல்ல. அவள் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப மோசம். ஏம்மா, என் மேலே தப்பு கிடையாது. ஆளாளுக்கு வந்து என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. தப்பு செஞ்சவளை போய் கேளுங்க. பொண்டாட்டி மேல உண்மையாவே பாசம் இருக்கிற ஒரு மனுஷன் ரோட்ல போய் டீ கடையிலையும் தெருமுக்களையும் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டியை பத்தி அடுத்தவங்க கிட்ட குறை பேச மாட்டான். அடியே, என் பிள்ளையை நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்னடி உரிமை? இடத்த காலி பண்ணுங்க. விளக்கமாத்த எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், பின்னி எடுத்துருவேன். பின்னி எடுப்பீங்களா? உங்களுக்கே சடை பின்ன தெரியாம குதிரை வாழை போட்டுக்கிட்டு அலையுதீங்க. நீங்க எங்களை பின்ன போறீங்களாக்கும்? இது ஸ்டைலு டீ. இதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாவு போற வயசுல என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு? ஏக்கா, 2 பேரும் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இடத்த காலி பண்ணுங்க, நான் ஆபீஸுக்கு போகணும். உங்களை தான் தெருவுக்குள்ள வண்டியில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அப்புறம் எதுக்கு வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு போறீரு? ஒழுங்க மரியாதையை வண்டியில இருந்து கீழே இறங்கி தள்ளிக்கிட்டே போங்க, இல்லைன்னா வண்டியை தலையில தூக்கி வச்சுட்டு போங்க. என்ன விளையாடுதீங்களா? ஆளாளுக்கு வந்து என்ன ஏசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை நீ போ, நான் இவளுகளை பார்த்துக்கிடுதேன். இவர் எப்படி இன்னைக்கு வேலைக்கு போறாருன்னு நாங்களும் பார்க்கோம். பைக் இருந்தால் தானே போவாரு. நம்ம பைக்கை கொளுத்திடுமா? ஓ அப்பா வீட்டு துட்டா பைக்கை வந்து கொளுத்தட்டுமான்னு கேட்க, என் பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினது. நீ கொளுத்தலன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னையே கொளுத்திடுவேன். அன்னைக்கு நீங்கள் மண்டையில் அடிபட்டு பாத்ரூமில் கிடக்கும் போதே சாவட்டும்னு விடாமல் உங்களை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஓட நல்ல ஆஸ்பத்திரிக்கு அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு நீங்கள் இப்படிலாம் பேசத்தான் செய்வீங்க. அதுக்கு தான் என் உயிரை காப்பாற்றுனீங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் பிரியாணி கிண்டி போட்டாச்சுல்ல. பிறவு என்ன? சீ, நீங்கள் இவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கேவலமாக நடந்துக்கிடுதீங்க. ஏம்மா சிம்ரன், என் சித்தியை குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? கேட்டவங்களை பற்றி யாருனாலும் பேசலாம். நீங்கள் தான் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நெட்டச்சியை மதிக்க மாட்டேங்கிங்க. அவள் எவ்வளோ நல்லவன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட கெட்டின புருஷனுக்கு தெரியல. சரி, என்ன செய்ய விடு, வா நம்ம போவோம். அது எப்படி நம்ம போக முடியும்? இவர் அன்னைக்கு வேலைக்கு விட மாட்டேன். ஏம்மா, முக்கியமான மீட்டிங் இருக்குமா, நான் போய் தான் ஆகணும். சாயந்தரம் வந்த பிறகு வேணா சண்டைக்கு வாங்கம்மா. என்ன சொல்லுதாரு இவரு? எம்மா, கூட்டத்துக்கு தலைவி வந்துட்டாளே. லட்சுமி அக்கா, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டைன்னா இவங்களாம் எதுக்கு குறுக்க வராங்க? அவ உங்களுக்கு பொண்டாட்டி மட்டும்னா பரவாயில்ல, எங்க எல்லாருக்கும் அவ ஃப்ரெண்டு. என் தங்கச்சி மாதிரி நான் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்க வந்து நின்று கேள்வி கேட்க தான் செய்வோம். நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாட்டு மனசாட்சி இருக்கா தம்பி? எங்க வீட்டுக்காரர் அந்த விளங்காத மனுஷன் டீ கடையில் உட்காந்து என்னை பத்தி கேவலமா பேசியிருக்காரு. என் பொண்டாட்டி அப்படி பண்ணிடுவா இப்படி பண்ணிடுவான்னு அதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கா. வீடியோவை பாத்தீங்களா இல்லையா? இப்படிலாம் பேசலாமா? எனக்கே அந்த மனுஷனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுது. அதனால அவ ஏன் தங்கச்சி அப்படி கேட்கத்தான் செய்வா. எங்க அக்காவை இப்படி சொல்லியிருக்கீங்களேன்னு அவ தட்டி கேட்டிருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? அதைத்தான் அவ வீடியோ போட்டு விட்டா. அவ ஒன்று வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் காட்டிக்கிட்டு அலையல, லைவ் வீடியோவை போட்டு விட்டுட்டா. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நாங்களே பேசாம இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தானே மானம் போகுது. ஆமா ஆமா, ஊருக்குள்ள என் பிள்ளை தலை காட்ட முடியல. எல்லாரும் வந்து உன் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டாலே உன் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டாலேன்னு என் பிள்ளைய பார்த்து கேள்வி கேட்காங்க. அவனுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். எல்லாரும் ஒரு ஊரே சேர்ந்து அவங்கள கேள்வி கேட்டுச்சு. அந்த டீ கடையில் இருந்தது 4 பேர் தான். நாங்களும் அந்த வீடியோவை பார்த்தோம். ஒன்று டீ கடைக்காரு, இன்னொன்று தலைவர், அதுக்கு பிறகு எங்கள் வீட்டு குண்டோதராரு, அதுக்கு பிறகு அலெக்ஸ் தம்பி, இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க.
ஆமாம் ஆமாம், அலெக்ஸ் என்ன மாலாக்காவை பற்றி பேசுதாரு. என் பொண்டாட்டி அப்படி, என் பொண்டாட்டி இப்படின்னு அவர் தப்பு தப்பாக பேசுதாரு. சேகர் அங்கிளும் அதே மாதிரி பேசுதாரு. தலைவர் அங்கிளும் அதே மாதிரி பேசினாரு. அது காணாததுக்கு டீ கடை அங்கிளும் அதே மாதிரி பேசினாரு. இதெல்லாம் தப்பு தானே? 4 பேர் சேர்ந்தா நல்ல விஷயத்தை தான் பேசணும். பொண்டாட்டியை பற்றி தப்பு தப்பாக பேசக்கூடாது. அது அவங்க இஷ்டம். அவங்க என்னமும் பேசிட்டு போகிறாங்க. அது எதுக்கு நம்ம போய் கேட்கணும்? இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற வரைக்கும் நாடு விளங்குமா? விளங்கவே விளங்காது. அது அவங்க இஷ்டமா. அவங்க இஷ்டத்துக்கு என்னை பற்றி எப்படி என் புருஷன் தப்பாக பேசலாம்? அவர் என் புருஷங்கிறதுக்காக ரோட்டில் வச்சு என்னாலும் பேசலாமோ? அதுக்கு யார் அந்த உரிமை அவருக்கு யார் கொடுத்தா? அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் பெரிய தப்பு. நான் அவர் மேலே கேஸ் போட போகிறேன். ஆமாம் ஆமாம், நாங்கள் கேஸ் போடுவோம். உங்கள் மேலேயும் சேர்த்து போடுவோம். வாங்கடி நம்ம போவோம். இந்த மனுஷங்க கிட்டலாம் பேசுறது ஒண்ணுதான், குப்பை தொட்டிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணுதான். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. கெட்டின பொண்டாட்டியை பற்றி கொஞ்சம் கூட கவலை கிடையாது. மற்றவங்கள பற்றி தான் கவலை. ஃபோன் அடித்து அந்த 3 கழுதைங்களையும் பற்றி பேசிக்கிட்டு இவர் என்னடானே இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை பாவம் கூடவே இருந்து சோறு பொங்கி போட்டு இவர் துணியெல்லாம் துவைச்சி போட்டு இவருக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இவரை புருஷன்னு பார்த்துக்கிட்டு அது எப்படி கிடந்துச்சு? அந்த பிள்ளைய போய் இவருக்கு விரட்டி விட எப்படி தான் மனசு வந்துச்சோம்மா. நல்லா இருந்துக்கட்டும். இவங்க எல்லாரும் நல்லா உட்காந்து நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்து நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். அந்த பிள்ளை அங்கே பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கட்டும். இந்த மனசை இப்படியே மனசாட்சி இல்லாதவராகவே இருக்கட்டும். வாங்கட்டி நம்ம போவோம். மூஞ்சி மாறுதான்னு பாருங்கட்டி. நெட்டச்சி வீட்டுக்காரர் வாயை பழந்துட்டாரு. ஆனால் அந்த கிளவி வாயை பார்க்க தான் கழுவாம போட்ட பழைய கக்கூஸ் மாதிரி இருக்கு. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிச்சை 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 பல வீட்டில் எடுப்பேன் பிச்சை. அந்த பிச்சை எல்லாம் சேர்த்து வச்சு பங்களா கட்டுவேன். ஐ நம்ம மஞ்சக்காட்டு மைனா. ஏ கடவுளே, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவனே கண்ணு முன்னால் வந்து நிற்கானே. மஞ்சக்காட்டு மைனா எப்படி இருக்க? உன்னைய பார்க்கதான் இந்த ஊருக்கே வந்தேன் தெரியுமா? விளக்கமாறு பிஞ்சிரும் எடுபட்ட பையிலே, ஓடி போயிரு. முன்னாடி கூட இப்ப ஆளு பார்க்க பளபளன்னு இருக்கியே. மூஞ்சிக்கு என்ன போடுதே? சோப்பு எதுவும் புதுசா போடுதியோ? ஆமாம் ஆமாம், சோப்புக்கு பதில் பல்லு விளக்குற பேஸ்ட் எடுத்து தேய்ச்சி குளித்தேன். அதான் அப்படி இருக்கு. பொண்டாட்டியை பற்றி ஊருக்குள்ளே தப்பாக பேசிக்கிட்டு இது காணாததுக்குன்னு ஒரு குடும்பத்தை வேற பிரித்து விட்டுட்டு தூக்கத்தை பாரு தூக்கத்தை. காலையில் 10 மணிக்கு என்ன கொரட்ட வேண்டி கிடக்கு? எப்படித்தான் இப்படியெல்லாம் மனசாட்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதோம்மா. நான் தூங்க விட்டா தானே இவர் தூங்குவார். வீட்டில் இருந்தால் மாலான்னு என் பின்னாடியே சுற்றி வர வேண்டியது. வெளியே போனால் என் பொண்டாட்டி அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா கொடுமைப்படுத்துறான்னு எல்லார்ட்டையும் போய் சொல்ல வேண்டியது. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. கேட்டால் அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு பேசுறதுன்னு சொல்கிறது. ஜாலிக்கு என்ன பொண்டாட்டியை பற்றி கேவலமாக பேச வேண்டி கிடக்கு? அப்படி ஜாலி கேட்கோ? ஏங்க சீக்கிரம் எந்திரிங்க. ஏங்க கொரோனா வருதான், எந்திரிங்க. என்னாச்சு? பயங்காட்டினாலும் எந்திரிக்க மாட்டேக்காரு. சரி வேற ஏதாவது சொல்லி பார்ப்போம். ஏங்க உங்களுக்கு லாட்டரியில் 10 லட்ச ரூபா விழுந்திருக்கு, எந்திரிங்க. 10 லட்சமா? எங்க இருக்கு? அது இருக்கட்டும், பகல்ல என்ன இப்படி தூக்க வேண்டி கிடக்கு? வந்து உட்கார்ந்தேன். இந்த இடத்துல எப்படி படுத்தனே தெரியல. நல்ல தூக்கமா வந்துட்டு. என்ன அழகா கனவு வந்துச்சு தெரியுமா? என்ன கனவுல தமனாவும் சமந்தாவும் வந்துட்டாங்களா? அதெல்லாம் இல்ல. பிரபுவை கொண்டு ஸ்கூல்ல விட போனேன்னா விட்டுட்டு வர்ற வழியில பார்த்தா கெட்டுக்கட்டா பணம் கிடக்கு ரோட்ல. பிறவு அதுதான் பிறவு நீ எழுப்பிட்டியே. கனவு போயிட்டு. கொஞ்சமாட்டு உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? கெட்டுக்கட்டா பணம் ரோட்ல கிடந்திருக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டு சும்மாவா வந்தீரு? எடுத்துக்கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கலாம்ல, அக்கௌண்ட்ல எது கிடந்திருக்கும்ல. காசோட அருமை யாருக்கு தெரியுது? எத்தனை லட்சத்தை ரோட்ல போட்டு வந்தீரோ. இந்த மனசு எப்படி பொறுப்பு இல்லாம இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப இவர் செஞ்ச தப்புக்கு நான் காலம் பூரம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இல்லை என் தலையெழுத்து. நல்ல வேகமா ஆட்டி விட்டுட்டி. இந்த ஆட்டு போதுமா? போதும் அப்படியே ஆட்டு. நெட்டச்சி போட்டு விட்ட வீடியோக்கு ஏகப்பட்ட லைக் வந்திருக்கே. லைக் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் என்ன பாராட்டுதாங்க. தைரியமாக செஞ்சுருக்கம்மா. எங்கள் வீட்டுக்காரங்களும் இப்படி தான் ரோட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்கள என்னென்னு கேட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் புரியுது, நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு புரிய மாட்டேக்கே. நாளை எங்கள் வீட்டுக்காரன் முடிஞ்ச வரைக்கும் கிண்டல் அடிச்சு விட்டுருதேன்ப்பா. எதுக்கு எடுத்தாலும் அவர்கிட்ட ஏட்டிக்கு பூட்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்காண்டி எல்லாரும் உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடாதீங்க. நீங்களாவது சந்தோஷமா இருங்க. உனக்காண்டி நாங்கள் சண்டை போடலை, நீ தான் எங்களுக்காண்டி சண்டை போட்டிருக்க. அதெல்லாம் கொஞ்ச நாளில் பழகிருங்கக்கா. அதை பற்றி பேசாதீங்க.
அதை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? நீ உங்க அம்மா வீட்டுல வந்து கிடக்க அந்த மனுஷன் அங்க ஜாலியா இருந்துருவாரோ? நேத்து மாலாவும் செல்வியும் சேர்ந்து அவர் வண்டியை போட்டு பாடா படுத்திட்டாங்கல்ல. வண்டியிலேயே போக கூடாது, நடந்துதான் போகணும், வண்டியை தள்ளிக்கிட்டே போங்கன்னு தள்ள விட்டுட்டாங்க. உங்க தெருப்பூர் அவர் தள்ளிக்கிட்டுல போனாரு. அப்படியா? வண்டியை தள்ள விட்டீங்களாக்கும்? அது நேத்து நடந்த கதை. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? காலையிலே நானும் சிம்ரன் உங்க வீட்டுக்கு போயிட்டோம்ல. உங்க வீட்டுக்காரையும் மாமியாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டோம். வாசல்ல நின்னுக்கிட்டு அவங்கள உள்ள விடவே இல்லையே. உங்க வீட்டுக்கார வேலைக்கு விடவே இல்லை. நாங்க கேட்ட கேள்வியில 2 பேர் வாயை பழந்துட்டாங்க. லட்சுமி அக்காவும் வந்துட்டாங்களாம்ல. ஆமா செல்வி, லட்சுமி அக்காவும் வந்துட்டாங்க. நாங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு மாத்தி மாத்தி கேட்ட கேள்வியில நெட்டச்சி மாமியாருக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் வாயே பேச முடியலையே. எங்கள் மாமியார்கிட்ட போய் வாயை கொடுத்தீங்களாக்கும்? அவங்க ஏதாவது ஒன்று உங்களை சொல்லி விட்டுருவாங்க. சும்மா போய் அந்த கிளவிட்டெல்லாம் பேசிக்கிட்டு நிற்காதீங்க. நானும் பேசலைன்னா உங்க மாமியார் தெரிச்சு ஓடிரும். அது என்னமோ உண்மைதான். ஆனா உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன வேணாலும் யோசிச்சுட்டு போட்டும், எனக்கு அவரை பற்றி கவலையே கிடையாது. எங்கள் டேடி நைனா எவ்வளவோ சொன்னார், இந்த பையன் வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி வைக்கேன்னு. நான் தான் ஒத்த காலில் நின்னேன். இந்த மனுஷனுக்காண்டி 2 நாளாக நான் சோறு திங்காமல் கிடந்தேன். சாப்பிடாம கிடந்து எப்படியாட்டி இவரை தான் கெட்டணும்னு ஒரே பிடிவாதமாக நின்று இவரை கெட்டுனேன். கடைசியில் எதுக்கு? இவர் என்னை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு. கவலைப்படாத டி, எல்லாம் சரியாயிரும். கவலைப்படாமல் எப்படிக்கா இருக்க? எங்கள் அம்மா வேற ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சாரா, இன்னும் வரலையா, இன்னும் போலையா நீ அங்கன்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்கக்கா. எரிச்சலாக இருக்கு. பெத்தவங்கன்னா பிள்ளைங்களை பார்த்து கவலைப்படத்தானே செய்வாங்க. அதுவும் அந்த காலத்து ஆள்க. பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டா புருஷன் வீட்டில் தான் இருக்கணும், அங்கேருந்து வரக்கூடாது, அவன் அடித்தாலும் மிதிச்சாலும் கொன்னாலும் அங்கேயே தான் கிடக்கணும்பாங்க. அப்படிப்பட்ட ஆள்க தானே நம்ம ஊரில் இருக்காங்க. அதுக்குன்னு அந்த ஆள் விரட்டி விடுதாரு. அங்கேயே போங்காக. நான் போகணுமா? அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு போய் என்னை அங்கே போய் இருக்க சொல்லுதாங்க. உங்க அம்மா திட்டினதுக்கே நீ இப்படி சொல்லுதியே. ஒரு நாள் எங்க மாமியார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? ஒரு நாள் நான் கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தேனா, அப்ப எங்க மாமியார் வந்தாங்க. அந்த மொட்டை முனியம்மா வந்து, ஏமா அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க, ஏன் மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. சரி கேட்டாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு? எத்தே உங்க பிள்ளை என்னை ஏசிட்டாருத்தே, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பிள்ளை ஏதாவது டென்ஷன்ல இருப்பான், அதனால ஒன்று ஏசி இருப்பான். ஏங்க நான் செஞ்சது தப்பு தாங்க அப்படின்ட்டு அவன் காலில் விழுந்துரு, அவன் மன்னிச்சிருவான். அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கான் தெரியுமா, உனக்கு ஒன்று அவன் துடிச்சு போயிருவான் அப்படிங்காங்க. ஆமா, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? நீ என்ன அப்படி தப்பு செஞ்ச? நான் தான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே. நான் ஒண்ணுமே செய்யல. காலையில எந்திரிச்சாரு, வேலைக்கு கிளம்பினாரு, சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டாரு. போகும்போது என்ன நினைச்சாரோ தெரியல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்சவர் ஏசிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு ஏசுதாருன்னு எனக்கு தெரியல. போன வருஷம் அப்படி பண்ண, இந்த வருஷம் இப்படி பண்ணேன்னு ஒன்னொன்னையா சொல்லி சொல்லி ஏசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு நான் ஒரேடி அழ ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் கல்யாணம் புதுசுல நடந்துச்சு. எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் ஒரு தப்புமே செய்யல, ஆனா அவர் காலில் விழுந்து என்னைய மன்னிப்பு கேட்க சொல்லுதாங்க. அந்த தாடிக்காரன்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமோ? இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கே. அதனாலதான் நான் அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மனுஷனை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேக்கி. அவர் வந்து என்னை ஏசுவாரு, குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரு. ஆனா அவர் என்ன தப்பு செஞ்சாலும் எங்க அத்தை சொல்லுதாக நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்காக. காலில் உளுந்து கடை, என் பிள்ளை உன்னைய நல்லா பார்த்துக்கிடுவான், அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. இந்த ஆளு உயிரை வச்சா என்ன, வைக்கலன்னா எனக்கு என்ன? நானும் எவ்வளவோ ஆசையோடையும் கனவோடையும் தான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தேன். எங்க வீட்டுல பார்த்து வச்ச கல்யாணம் தான். இருந்தாலும் எங்க அப்பா அம்மா மேலலாம் நான் கோவச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் என்னை ஏசிக்கிட்டே இருக்காரு. ஒரு பொழுது சும்மா கிடையாது. அப்படியே இருந்து இருந்து எனக்கு பழகிட்டு மனசும் வலிச்சு வலிச்சு அப்படியே மறத்து போயிட்டு, அதனாலதான் நான் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட ஊர்ல உள்ளவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்து இருந்து நானும் காலத்தை ஓட்டிட்டேன். ராதா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க போல. ஆமா ஒத்த ரோசா, இதுக்கு முன்னால வேற ஒரு ஊர்ல இருந்தம்மா. அங்கெல்லாம் என்னால கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியாம தினம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் அழுகிறத விட்டுருக்கேன். என்ன செய்ய, இங்கேயும் வந்து எல்லாரும் முன்னாலே நம்ம அழுதுகிட்டே இருந்தோம்னா நம்மள எல்லாரும் ஒரு மாதிரி நினைச்சுக்கிடுவாங்க. நம்ம மனசு கஷ்டத்துல அழுகுறோம், ஆனா அவங்க எதுக்கு எடுத்தாலும் அழுது அழுது சாதிக்கான்னு நம்மள சொல்லுவாங்க. வேணுக்குனே அழணும்னு யாராவது உட்காந்து அழுவாங்களா? கண்ணீர் தன்னால வந்துருது. என்ன செய்ய, வாழ்க்கையில பட்ட கஷ்டம்லாம் அப்படி. நாங்களும் எல்லாரும் சேர்ந்து உன்னைய தப்பா நினைச்சிட்டோம் ராதா, நீங்களும் மன்னிச்சிரு. பரவாயில்லட்டி, நான் தான் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். நான் உங்களெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். சாமியார்கிட்ட போய் பில்லி சூனியம் வைக்கிற அளவுக்குலாம் கூட போயிருக்கேன். அப்போ கூட நீங்க எல்லாரும் என்னையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. நான் தான் உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். எல்லாரும் என்னையும் மன்னிச்சிருங்க. இனிமே அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்.
சரி, முடிஞ்சது முடிஞ்சிட்டு. இனிமேலாட்டு நம்மளாம் சந்தோஷமா இருக்கிற வழியை பார்ப்போம். ஆமா, புருஷன் மாதிரி சண்டை போட்டா என்ன? நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம்ல. நம்ம அக்கா தங்கச்சியே இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்துக்கிட வேண்டியதுதான். நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போறோம். செல்வி, இந்த வீடியோல கொஞ்சம் நல்லா பாரு. எங்க வீட்டுக்காரர் பேசும்போது ஒரு வாய் எப்படி இருக்குன்னு பாரு. என்ன வாய் எப்படி வச்சிருக்காரு? என்ன டீ, ரெண்டு பேரும் கெக்க புக்கான சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எங்களுக்கும் காட்டுங்க. சேகரண்ண வாய் அதுக்கு மேல இருக்கு. அந்த வீடியோவை போட்ட நானே இதெல்லாம் கவனிக்கல, ஒரு தடவை தான் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன நடக்கு இங்க? பொக்கவாய் தாத்தா, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். சேகரண்ண வாயையும் எங்க வீட்டுக்கார் வாயையும் பாருங்க. அவங்க வாயை பார்க்கறது இருக்கட்டும், தாத்தா வாய் ஏன் கோணிக்கிட்டு போகுது? யாத்தே அம்மா, வலி தாங்க முடியலையே. கிழமை இப்படி மேலே வந்து விழுந்துட்டாரே. ஐயோ, தாத்தாக்கு என்னாச்சு? ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்களே. மாலாக்கா இப்போ என்ன செய்ய? ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போகணும், வேற என்ன செய்ய முடியும்? ஆமாடி, ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போகணும். தாத்தா எதுக்கு விழுந்தாருன்னு தெரியல. விழுந்து தலையில் வேற அடிபட்டிருக்கு. வாங்க தூக்கிட்டு போவோம். நம்ம 3 பேர் சேர்ந்து எப்படி 2 பேரை தூக்கிட்டு போக முடியும்? நானும் செல்வியும் சேர்ந்து தாத்தாவை தூக்கிட்டு வரோம். நீ ராதாவை தூக்கிட்டு வா, ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். ஆட்டும்க்கா, தூக்கிட்டு போவோம். அப்பா, என்ன கணக்காக இந்த தாத்தாவையாவது நான் தூக்கிட்டு வரேனே. நீங்கள் 2 பேர் சேர்ந்து இவங்களை தூக்கிட்டு வாங்க. அதெல்லாம் பேச நேரம் இல்லைம்மா, சீக்கிரம் தூக்கிட்டு வா. உங்களுக்கு என்னம்மா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்ல எலும்பு கூடு மாதிரி இருக்கிற தாத்தாவை தூக்கிட்டு போறீங்க. நாளில் பாகுபலி மாதிரி இவங்களை தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. யாரு இவ, யாரு இவ? கள்ள தூக்கி போறாளே, பிள்ளை போல தோளு மேல கள்ள தூக்கி போறாளே. எங்கேயோ ராதா குரல் மாதிரி கேக்கு. நெட்டச்சி, ஊஞ்சல் ஆட்டினதை விட இது ஜாலியா இருக்கு. இப்படியே தூக்கிட்டு போ.